ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷெட்யூல் 5 தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் நேற்று என்னென்ன படிக்கிறேன், ஷெட்யூல் 5ல் என்ன படித்து முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் நேற்றே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் என்னென்ன படிக்க போகிறேன், இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2ஆம் பருவத்தில் இயல் 1 நான் நேற்றே படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி இயல் 2 தான் காலையில் படித்தேன். இயல் 2 படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் செய்வினை செயற்பாட்டு வினை இது கொடுத்துருக்காங்களே, இது நான் இயல் 7th இயல் முடித்ததுக்கப்புறம் தான் நான் அதை படிக்க போகிறேன். மீதி எல்லாமே அதே மாதிரி தான். இன்றைக்கி அகர முதலி அதே மாதிரி தமிழில் இன்றைக்கி என்னென்ன படித்தேன் அப்படின்னா, 7ஆம் வகுப்பில் இயல் 2ம் அகர முதலி இருக்குல்ல, அகர முதலி நம்மளுக்கு 2 டாபிக் கவர் ஆகுது. ஒன்று 8th ஓல்டு புக்லேயும், இன்னொன்று 11th சிறப்பு தமிழ்லையும். அது ரெண்டையுமே நான் இன்றைக்கி அகர முதலி ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அப்புறம் திருக்குறள் நான் நாளைக்கு தான் வச்சு படிக்க போகிறேன். இயல் 3 படிக்கும்போது இந்த திருக்குறள் 2 அதிகாரத்தையுமே படித்து முடிச்சிடுவேன். பிறகு மேக்ஸில் என்ன பார்க்க போகிறேன்னா, மேக்ஸில் சதவீதத்தில் பாதி இது நேற்றே பார்த்துட்டேன், பாதி மாடல். இன்றைக்கி பாதி மாடலை பார்த்தேன்னா சதவீதம் எனக்கு எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அது மாதிரி பாலிட்டி நான் நேற்று என்ன படித்தேன்னா, உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் 6th இருக்கிறதும், உள்ளாட்சி அமைப்புகள் 9th இருக்கும். நேற்றே படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் என்ன படிக்க போகிறேன்னா, யூனிட் 6ல் உள்ள ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இதை தான் நான் இன்றைக்கி படித்து முடிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி பிரித்து படிங்க. என்னென்ன படிச்சிங்க, படித்து முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நம்மளுக்கு எக்ஸாம் 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ளேயுமே இது கவர் பண்ணி முடிச்சிருவேன். படிக்கும்போது நல்லபடியாக படித்து முடிங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவும் சார் மெடல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெடலாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரு. அதையுமே நான் படிப்பேன். இதை படித்து முடிச்சுட்டு அதையும் படித்து, அது நம்மளுக்கு 4ஆம் தேதி டெஸ்ட் இருக்குது, அதையுமே நான் அட்டன் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரியே படிங்க. நான் அது எப்படி படிக்கேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் டெஸ்ட் பிளான் ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்து அந்த டெஸ்ட்டையும் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைமண்ட் மெடல் டெஸ்ட் பிளான்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொது தமிழில் 7ஆம் வகுப்பு முழுசுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒலி வேறுபாடு, வேர்ச்சொல் அறிதல் இது கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, பண்புடைமை இது 3மே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப். அதே மாதிரி சார் மார்னிங் மேக்ஸு 2.1 சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் 6வது பாட்டிலேருந்து 10வது பாட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் மத்திய அரசில் 10th சோசியலும் 12th சோசியலும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் கொடுத்துருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது எதில் இருக்குன்னா, 10th சோசியலும் 11th ஹிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே இது கவர் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய புலனாய்வுத்துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி படிக்கலான்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேம் இயல் படித்து முடிக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 நம்மளோட சாரோட அந்த பேஜில் 2 இயல் நம்ம படித்து முடிச்சிருப்போம். அதாவது 2 டேம் படித்து முடிச்சிருப்போம். 3வது டேம் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 2 டேம் படித்து முடிக்கிறனால டெய்லியும் ஒரு டேம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு டேம், நாளைக்கு ஒரு டேம், நாளான்னைக்கு ஒரு டேம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இலக்கணத்தில் ஒலி வேறுபாடு ஒரு நாள் வச்சுக்கோங்க, வேர்ச்சொல் அறிதல் ஒரு நாள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள் அப்படி தான், ஒழுக்கமுடைமை ஒரு நாளும், பொறையுடைமை ஒரு நாளும், பண்புடைமை ஒரு நாள் வச்சுக்கோங்க. 4வது நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா. அந்த 3 நாளுக்குள்ளேயும் முடிச்சுட்டு 4வது நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது 5வது நாள். 4வது நாள் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. 5வது நாள் நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்காக வச்சுக்கோங்க. மேக்ஸில் எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்களா, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ஸையும் 2 நாளைக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா. எல்சிஎம் ஒரு நாளைக்கும், ஹெச்சிசிஎஃப் ஒரு நாளைக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் மேக்ஸ் 2.1 இருக்கா, 6லேருந்து 10 பாட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. ஒவ்வொரு பாட்டுலேயும் சார் 3 சம்மோ 5 சம்மோ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம எப்படின்னா 4 நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. 4 நாளைக்கு 4 பாட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா.
அதுக்கப்புறம் பொது அறிவில் வந்து எப்படி வச்சுக்கலான்னா, நம்மளுக்கு வந்து மத்திய அரசில் வந்து 10த்தும் 12த்தும் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் 10த்து ஃபஸ்ட்டு படிச்சிட்டாலே 12த்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கு வச்சுக்கோங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அலுவலகங்கள் வந்து 3வது நாள் வச்சுக்கோங்க. 2வது நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்திய அரசு வச்சுக்கோங்க, மத்திய அரசு வச்சுக்கோங்க. 2வது நாள் இந்திய மேம்பாட்டு அலுவலகங்கள் வச்சுக்கோங்க. 3வது நாள் வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வச்சுக்கோங்க. 10த்துலேயும் 11த்துலேயும் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. 10த்து ஒரு நாளைக்கும் 11த்து ஒரு நாளைக்கும் அப்படி படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே வந்து 4வது நாள் படிச்சுக்கோங்க. 4வது நாள் காலையிலே படித்து முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தமிழ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதனால் தமிழை வந்து அன்றைக்கி ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிகே வந்து 4வது நாளும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காலையிலக்குள்ளே படித்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.